நடிகர் தாடி பாலாஜி மீது பார்த்தீங்கன்னா நித்யா வந்துட்டு மாதவரம் காவல் நிலையத்தில் மறுபடியும் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு வழியாக முடிச்சு வைக்கிறதுக்கு பிக் பாஸ் சீசன் 2 வந்துட்டு ஒரு காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 2ல் வந்துட்டு கமல் சார் எப்படியோ ஒன்று போராடி இவங்க 2 பேத்தையும் ஒன்று சேர்த்து வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நடிகர் தாடி பாலாஜியும் நித்யாவும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுன்னு காரணமாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பாலாஜியின் கொடுமையை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்துட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் வரைக்கும் பாலாஜியை கூட்டிட்டு போனாங்க. பிக் பாஸ் சீசன் 2 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர்த்தோட அறிவுரையின் காரணமாக 2 பேருமே மறுபடியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. என்னுடைய மகள் போஷிகாவுக்காக நான் தாடி பாலாஜி கூட சேர்ந்து வாழ ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவும் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக தாடி பாலாஜி கூட தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை தாடி பாலாஜி மறுபடியும் அடித்து துன்புறுத்துறாரு, கேவலமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்துட்டு மாதவரம் காவல் நிலையத்தில் மறுபடியும் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நடிகர் தாடி பாலாஜி வந்துட்டு மதம் மாறுறாரு, ஏற்கனவே வேற ஒரு மதத்தில் இருந்தார், இப்போ ஒரு மதம் மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற நியூஸ்லாம் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இவங்க கொடுத்த புகார் வந்துட்டு இப்போ சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. நித்யா கொடுத்த அந்த புகாரில் அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி மறுபடியும் குடிச்சிட்டு கலாட்டா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கடந்த மாதம் 21ஆம் தேதி குடிபோதையில் வீட்டோட ஜன்னல் கதவெல்லாம் உடைச்சிட்டாரு, செல்போனில் அசிங்கமாக பேசி கொலை மிரட்டல்லாம் எனக்கு விட்டுருக்காரு, அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா மாதவரம் காவல் நிலையத்தில் ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. கமல் சார் மாதிரியான பெரிய ஆளெல்லாம் எங்களுக்கு அறிவுரை கொடுத்ததுனால தான் நான் தாடி பாலாஜி கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்தேன். ஆனால் துவங்கின கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் குடிச்சிட்டு என்னையும் என்னோட மகளையும் அடிக்கிறது, ரவுடிகளையும் நண்பர்களையும் வீட்டுக்கு கூட்டு ஆபாசமாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் நித்யா அந்த புகார் மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நித்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் இயக்கத்திற்கு நான் தலைவியா இருக்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, தலைவியா இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டு ரொம்பவே துன்புறுத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் அவரும் அவருடைய நண்பர்களும் என்னை அசிங்கமாக பேசிக்கிறாங்க, அதனால தான் நான் போலீஸில் புகார் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க பிரச்சனை எப்போதான் முடிய போகுது அப்படின்றது தெரியல. பிக் பாஸ் சீசன் 3 வேற ஆரம்பிக்க போகுது. பிக் பாஸ் சீசன் 3ல மறுபடியும் இவங்க 2 பேர்த்து உள்ளே போட போகிறாங்களா என்னன்னு தெரியல. சரி, பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.